வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் படைத்தலைவன். இந்த படத்தோட ஒன்று என்னன்னா, படத்தோட ஹீரோ மணியன் என்ற ஒரு யானையை வளர்த்துட்டு இருக்காரு. அந்த யானை தான் அவங்களுக்கு எல்லாமே. கிட்டத்தட்ட குழந்தை மாதிரி அவங்க வீட்டில் அந்த யானையை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 25 வருஷமா இவங்க கிட்ட அந்த யானை வளர்றதுனாலே ஒரு புரோக்கர் இந்த யானையை பார்த்துட்டு, இந்த யானையோட மதிப்பு கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேல போகும். அது போக இந்த யானையை வச்சு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா கிட்ட சம்பாதிக்கலாம். அதனால எப்படியாச்சும் அந்த யானையை ஹீரோவுடைய குடும்பத்துக்கிட்ட இருந்து தூக்கினோன்னு அந்த ஊர்ல இருக்க வட்டிக்கு விடுறோன்னு அந்த புரோக்கரும் பிளான் பண்றாங்க. அதுக்காக மதம் பிடிக்காத அந்த யானைக்கு மதம் பிடிக்கிற வகையில மருந்துங்களெல்லாம் கொடுத்து மதம் பிடிக்க வச்சு கோர்ட் மூலியமா நம்ம ஹீரோவுடைய குடும்பத்துக்கிட்ட இருந்து புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருந்த அந்த யானையை பிரிச்சிடுறாங்க. அப்படி பிரிச்சு கூட்டு போனா அந்த யானைக்கு என்னாச்சு, ஹீரோவுடைய குடும்பம் எப்படி அந்த யானையை மீட்டாங்க, யானை திரும்பவும் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி கூட ஒண்ணு சேர்ந்துச்சா, இது எல்லாத்தையும் பயங்கர எமோஷனோட சொன்ன படம் தான் இந்த படைத்தலைவன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மீடியா தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பொள்ளாச்சியில் இருக்க ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல மண்பானை செஞ்சு வித்துட்டு இருக்க ஒரு வயசான பெரியவர், அவருடைய பையன் தான் இந்த படத்தோடைய ஹீரோவான வேலு. கிட்டத்தட்ட ஹீரோவுடைய அப்பா இவங்க குடும்பத்துல இன்னொரு பையனா மணியன் என்ற ஒரு யானையை வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா 4 பேரு. அப்பா, பையன் வேலு அண்ட் தங்கச்சி. அண்ட் இவங்க கூடவே கூட பறக்காத பையனா மணியன் என்ற அந்த யானையும் இருக்கான். பெருசா சொத்து சோகம் பணம் இல்லைனாலும் புள்ள மாதிரி இருக்க அந்த யானையை வச்சு இவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையும் இருக்கு. அதே ஊர்ல அதிக வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு இருக்க ஒரு கந்து வட்டி கோவிந்தன் இருக்கான். சொல்ல போனா அவன் நம்ம ஹீரோக்கு தூரத்தை சொன்னா கடன் கொடுத்துட்டா சொந்த பந்தம்லாம் பார்க்க மாட்டான். கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சு பயங்கரமா அசிங்கப்படுத்துவான். காசு திரும்பி கொடுக்குற வரைக்கும் டார்ச்சர் பண்ணி எடுத்துருவான். இப்படி இருக்கிற அந்த கந்து வட்டி கோவிந்தன் கிட்ட நம்ம ஹீரோடைய அப்பாவும் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காரு. சோ அதனால காசு கேட்டு இன்னைக்கு ஒருத்தரை அனுப்பியிருக்காங்க. அந்த ஆள் ஓவரா வந்து எகுறான். வட்டியும் வரல, அசலும் வரல, அண்ணன் உடனடியா வீட்டுக்கு கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய அப்பையும் கூட அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவுடைய அப்பாவை கூட்டிட்டு நேரா இப்போ அந்த கந்து வட்டி கோவிந்தனுடைய வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ஆள் பயங்கர டெரரான பீஸா இருக்கான். காசு கொடுக்காம ஏமாத்துறவங்களெல்லாம் அவன் வீட்லயே ஒரு ஓரமா உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் அந்த ஸ்பாட்டுக்கு போனதும் ஒழுங்கு மரியாதையா எனக்கு வர வேண்டிய வட்டி பணமே கிட்டத்தட்ட 25,000 இருக்கு, அதை இன்னைக்கு ஈவினிங்குள்ள காசு கொடுத்துட்டு உங்க அப்பனை கூட்டு போ, காசு நீ எடுத்துட்டு வந்து கொடுக்குற வரைக்கும் உங்க அப்பா இப்படியே ஓரமா வெயில தான் நிப்பான் அப்படின்ற மாதிரி அந்த கந்து வட்டி கோவிந்தன் ஹீரோவை பார்த்து சொல்ல, வேற வழி இல்லாம ஹீரோ அங்கேயே வெயில்ல இவங்க அப்பாவை நிக்க வச்சுட்டு காசு அரேஞ்ச் பண்றதுக்காக அவன் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கான். எங்கேயுமே இவனால பணத்தை புரட்ட முடியல. கடைசியா நம்ம ஹீரோவுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு தான் அவனுக்கு கையில இருக்கக்கூடிய காசை கொடுத்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் போல காசு கொண்டு வந்து செட்டில் பண்ணிட்டு அவங்க அப்பா அவங்க வந்து கூட்டு போறான். வட்டி பணத்தை கொடுத்த மாதிரி அடுத்த 3 மாசத்துக்குள்ள எனக்கு அசலும் வரணும், இல்லைன்னா திரும்பவும் இதே மாதிரி உங்க அப்பா நிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த வட்டிக்காரன் வேற அசிங்கப்படுத்தி அனுப்புறான். எப்படியாவது இவனுடைய பணத்தை செட்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். டே, நம்ம கிட்ட தான் மணியன் இருக்கான்ல, அவனை வச்சு நம்ம ஏன் காசு சம்பாதிக்க கூடாது? எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா புரோக்கர் யானைக்கு 50,000 1 லட்சம் வாடகை கொடுக்கறதா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டிருக்கேன், நம்ம போயிட்டு அவரை பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த சினிமா புரோக்கர் கிட்ட நம்ம ஹீரோவை அவனுடைய ஃப்ரெண்டு கூட்டு போறான். அந்த சினிமா புரோக்கர் ஒரு மலையாளி. அந்த ஆள் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட உன் யானையோட போட்டோ கொண்டு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு யானையோட போட்டோவை நம்ம ஹீரோ போன்ல இருக்கு, அதை பார்த்துட்டு பேசாம நீ ஏன்பா இந்த யானையை வித்துடலாம்ல, வித்தா அவனுக்கு ஒரு 2-3 லட்சம் கிடைக்கும், நீ அதை வச்சு உன் லைஃபை செட்டில் பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி இவன் யானையை விற்கிறத பத்தி பேச, ஐயோ சார், நாங்க யானையை விற்கலாம் வரல, யானையை வாடகைக்கு விடதான் வந்தோம், விற்கிற ஐடியாலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கட்டண்டா பேச, சரி ஓகே, ஏதாவது கல்யாண ஆர்டர் கோயில் ஆர்டர் வந்தா நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த புரோக்கரும் பேசி அனுப்பிடுறான். அடுத்த சீன்லயே இந்த புரோக்கர் நம்ம ஹீரோக்கு கந்து வட்டிக்கு கடன் கொடுத்தால அந்த கந்து வட்டி கோவிந்தன் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ இந்த புரோக்கர் கிட்ட காமிச்சா அந்த யானை போட்டோவை அந்த கந்து வட்டி கோவிந்தன் கிட்ட காமிச்சு, இந்த யானை உங்களுக்கு தெரியுமா, உங்க ஊர்ல தான் இருக்கு, ஆமா இது நம்ம கிட்ட கடன் வாங்கின கடங்கார வேலுவோட யானை ஆச்சே சார், இந்த யானையோட மதிப்பு தெரியாம அந்த பையன் சுத்திக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் கிட்ட கிட்டத்தட்ட 25 வருஷம் மேல ஒரு யானை வளர்ந்துச்சுன்னா அந்த யானோட மதிப்பே வேற, கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா வரைக்கும் போகும். சொல்ல போனா அந்த யானை மட்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னா தங்க முட்டை போடுற வாத்து நம்ம கையில இருக்கிற மாதிரி வருஷத்துக்கு 25 லட்சம் சாலிடா அந்த யானையை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த புரோக்கர் கந்து வட்டி கோவிந்தன் கிட்ட சொல்ல, உடனே இவன் ஓகே எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட இருந்து அந்த யானையை பறிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே
ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ அப்பா கிட்ட ரொம்ப வருஷமாவே உங்க குடும்ப கஷ்டத்திலே இருக்கு, உங்க பொண்ணு வேற வளர்ந்துட்டே இருக்கா, கல்யாணம் காட்சின்னு பண்ண வேண்டியதா இருக்கும், அதுக்கும் பணத்துக்கு கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், இப்படியே கடனுக்கு மேல கடன் போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களால வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாது. ஸோ அதனால என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, உங்ககிட்ட இருக்க யானையை ஒரு நல்ல ரேட் சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கந்துவட்டி நைஸா இவங்க கிட்ட பேசி யானையை வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கான். யானை விற்கிறத பத்தி பேசினதும் அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய அப்பா கொந்தளிக்கிறாரு. ஏண்டா டேய் கந்துவட்டி கோயந்தா, உங்ககிட்ட கடன் தான் வாங்கியிருக்கோம், அதுக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டு தலையாடிட்டு போற நாங்க ஒன்றும் ஊக்கு கிடையாது. முதல்ல நீ என் பிள்ளைய யானைன்னு சொன்னதுக்கே உன்னை தூக்கி போட்டு வகுந்துருக்கணும், அதுல நீ அவனை விற்கிறத பத்தி வேற பேசிட்டு வர. மணியை என் புள்ள மாதிரி, அவனை நாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் விற்க மாட்டோம், இடத்த காலி பண்ணு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பணும். கந்துவட்டி கோயந்தா ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே, யோ இன்னும் 3 மாசத்துல எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை ஒழுங்கா செட்டில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்க யானை உங்க கையில இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு போறான். அப்படி அவன் மிரட்டிட்டு போனதும் நம்ம ஹீரோ நைஸா அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா இங்க பாருங்க, எப்படியாச்சும் அவனோட கடனை நம்ம அடிச்சாகணும், வேற வழியே கிடையாது, நம்ம மணியனை வச்சு கல்யாணம் கோயில் திருவிழா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனா இன்னி 3 மாசத்துல அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க அப்பாவுக்கு அதுல உடன்பாடு இல்ல. இருந்தாலும் இப்போதைக்கு வேற வழி இல்ல, கடன் அடைக்கணும்ன்றதுக்காக அதுக்கு அலோவ் பண்றாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாண ஆர்டர், அந்த கல்யாணத்துக்காக இவருடைய யானையை கூட்டு போக தயாரா இருக்காரு. இந்த பக்கம் அந்த கந்துவட்டி கோவிந்தா இருக்கான, அவன் இப்போ ஒரு ரவுடி பையில பிடிச்சி 50,000 காசு கொடுத்து நீ எப்படியாச்சு அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடிய யானைக்கு டெம்பரவரியா மதம் பிடிக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி காசு கொடுத்துட்டு போக, கவலையப்படாதீங்க சார், வேலையை நான் கச்சிதமா முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு இந்த ரவுடியும் அன்னைக்கு ஈவினிங் போல நம்ம ஹீரோ அவன் யானையை கூட்டிட்டு போயிருக்க அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கான். அந்த கல்யாணத்துல ஹீரோ அசந்த நேரமா பார்த்து ஹீரோவோட யானை மணியனுடைய வாயில கந்துவட்டி கோவிந்தா அனுப்பின அந்த ரவுடி மருந்து கலந்து ஒரு உருண்டையா அந்த யானை கொடுத்ததும் யானை கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மதம் பிடிச்சு எல்லாரையும் அந்த இடத்துல விரட்ட ஆரம்பிச்சிடுது. இப்படி மதம் பிடிச்சு அந்த கல்யாணத்துல இருக்க எல்லாரையும் விரட்ட ஆரம்பிக்க இதோ ஒருத்தன் அந்த கல்யாணத்துல இருக்கிறவனே வீடியோ வேற எடுத்துறான். யாராலையும் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கடைசியா நம்ம ஹீரோ தான் வந்து அவன் யானையை கண்ட்ரோல் பண்றான். யானை மதம் பிடிச்சி அந்த கல்யாணத்துல இருக்கவங்க எல்லாரையும் விரட்டுறத ஒருத்தன் வீடியோ எடுத்தான் பாத்தீங்களா, அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ குடும்பத்துல இருந்து அவங்க புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருந்த மணியன் என்ற அந்த யானையை ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து கூட்டு போயிறாங்க. கோர்ட்ல இப்போ இது சம்பந்தமான கேஸ் போயிட்டு இருக்கு. இவங்க கிட்ட அந்த யானை வச்சிருக்கிறதுக்கான எல்லா பேப்பர்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ பயங்கர வைரலா இருக்கு. இப்போ கோர்ட்ல வச்சு யானையை பரிசோதிக்கிறாங்க. வயசான யானை பாகனை கூட்டிட்டு வந்து அந்த யானையை முழுசா செக் பண்ணிட்டு யானைக்கு மதம்லாம் பிடிக்கல, யாரோ மருந்து கொடுத்து தற்காலிகமா மதம் பிடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜு கிட்ட சொல்ல, ஜட்ஜும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே, இந்த யானையை இன்னொரு வெட்டினரி டாக்டர் செக் பண்ணிட்டு அவர் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த யானையை கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வெளியில வரும்போது ஃபாரஸ்ட் ஆபீசர் அந்த யானையை ஹீரோவுடைய குடும்பத்துக்கு இருந்து கூட்டு போற விதமா கிட்ட போக யானை ஒரு மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரே அட்டாக் பண்ற விதமா உடச்சிக்கிட்டு நிக்க இதை ஜட்ஜும் பாத்துறாரு. வேற வழியே இல்ல, டாக்டர் சர்டிபிகேட் மஸ்ட், அது போக விஏஓ தாசில்தார் இவங்க எல்லாரும் சைன் போட்டு கொடுத்தாதான் உங்க கைக்கு இந்த யானை வரும் அப்படின்ற மாதிரி கட்டண்டா பேசிட்டு போயிடுறாரு. இப்போ ஃபாரஸ்ட் ஆபீசரோட வண்டியில யானை ஏற மறுக்குது. அப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோ தான் போயிட்டு, மணியா ஒன்னிலடா இவங்க கூட போ, கண்டிப்பா உன்னை 2-3 நாள்ல உன்னை கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசி அவனை வண்டியில ஏற்றி அனுப்புறாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கான்ல, அவன் அந்த யானையை தன்னுடைய இடத்துக்கு கூட்டு வந்ததும் சங்கிலியை கட்டி போட்டு கொடூரமா அடிக்கிறான், தாக்குறான். இப்படி முரட்டத்தனமா கட்டி போட்டு வச்சிருக்க அந்த யானை கிட்ட நடந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெட்டினரி டாக்டர் கிட்ட இவங்க யானை பத்தின லெட்டர் வாங்குறதுக்காக போயிருக்கான். அந்த டாக்டர் நம்ம ஹீரோவுடைய அப்பா மணியன் இல்லாம காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிறத பார்த்துட்டு, சரி வாங்க நான் உங்களுக்கு NOC லெட்டர் கொடுத்துட்றேன், ஏன்னா அந்த வாயிலா ஜீவன் உங்களை பிரிஞ்சு எந்த அளவுக்கு வாடி இருக்குன்னு உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் லெட்டர் கொடுத்துறாரு. ஆனா இந்த விஓ இருக்கான்ல, அவன் இந்த கந்துவட்டி கோவிந்த கிட்ட காசு வாங்கிட்டான் போல, அவன் பயங்கரமா அலக்கழிக்கிறான். சரி ஓகே லெட்டர் தரேன், ஆனா எனக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தாதான் லெட்டர் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த விஓ ஒரு பக்கம் டிமாண்ட் பண்ண, அந்த விஓவை பேச வச்சது இந்த கந்துவட்டி கோவிந்தன் தானே. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே இந்த கந்துவட்டி கோவிந்தன் நைஸா நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட போயிட்டு, நாங்க உங்க யானையை மீட்டு வரதுக்கான 2 லட்ச ரூபா நானே உங்களுக்கு கடனை தரேன், முதல்ல உங்க யானையை கூட்டு வாங்கன்ற மாதிரி அந்த காசு கொடுக்க, பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோ அப்பா திரும்பவும் கடன் வாங்காதீங்க, வேற ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவுடைய அப்பாவுக்கு எப்படியாச்சும் பண்ணி கூட்டு வரணுன்றதுக்காக அவருடைய வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு நாங்க இந்த பத்திரத்தை வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு அந்த 2 லட்ச ரூபா வாங்கிட்டு அடுத்த நாளே விஓ கிட்ட 2 லட்ச ரூபா கொடுத்து அவர்கிட்ட இருந்தும் லெட்டர் வாங்கிட்டு நேரா இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போய் பாக்குறாங்க. அந்த ஆளு தெனாவட்டா யானை சங்கிலி அறுத்துக்கிட்டு
காட்டுக்குள்ள ஓடிடுச்சு அப்படின்றான். எது யானை சங்கிலி அறுத்துட்டு காட்டுக்குள்ள ஓடிச்சா? என் மணியன் அப்படிலாம் பண்ணவே மாட்டான். அன்னைக்கு கூட நான் 2 நாள்ல வந்து கூட்டு போறேன்னு சொன்னதுனால தான் உங்க வண்டியில் ஏறி வந்தான். சோ அவன் தப்பிச்செல்லாம் ஓட மாட்டான். யானையை என்ன பண்ணீங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் ஆபீசரை பார்த்து கேட்க அவன் பயங்கர திமிரா, டேய் அதான் சொல்லிட்டு இருக்கல யானை ஓடிடுச்சு என்ன போய் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஓவரா பேச வெளியில வந்து நம்ம ஹீரோ யானையை கட்டி போட்டு இடத்துல பாக்குறான். ஒரே ரத்தமா கசிஞ்சிருக்கு. பக்கத்துல இருக்க யானையை அவனுக்கு அடிச்சிருக்கானுங்க. அங்க இருக்க மத்த ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் ஆமாடா நாங்க தான் உங்க யானையை அடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஓவரா பேச இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த நம்ம ஹீரோ பொங்கி எழுந்து கிட்டத்தட்ட யானை கணக்கா அங்க இருக்க ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாம் போட்டு பொழந்துகிட்டு இருக்கான். இப்படி இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் எல்லாம் அடிச்சு நொறுக்குனதுக்கு அப்புறம் ஆபீசர்ஸே பயந்து போய் ஹீரோ கிட்ட இருந்து ஒதுங்கிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் யானையை தேடி காட்டை நோக்கி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய மாஃபியா நம்ம ஹீரோடைய போட்டோவை காமிச்சு இவன் தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கூலி படையவே நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ஏவி விட்டுருக்காங்க. ஹீரோக்கும் வடக்கன்ஸ்க்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஹீரோ கொல்றதுக்காக ஒரு கேங் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் நைட் பேட்ரோல்ல இருக்க போலீஸ் தெரிய வருது. ஏன்னா ஹீரோவை கொல்ற விதமா வடக்கன்ஸ் ஒரு 5 பேர் லாரியோட நம்ம ஹீரோ மோத வர அப்ப ஸ்பாட்ல இருக்க போலீஸ் வந்து அந்த வடக்கன்ஸை தடுத்து நிறுத்தி அவங்க போன்ல இருக்கக்கூடிய ஹீரோவுடைய போட்டோவை பார்த்துட்டு இவனை கொல்றதுக்காக எதுக்குடா சுத்திட்டீங்க அப்படின்னு அடிச்சு கேட்க, அதெல்லாம் தெரியாது பையா, இவனை போட்டு தள்ளனா பெரிய அமௌண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி வாட்ஸ்அப்ல வந்துச்சு, அதுக்காக தான் நாங்க இவனை போட வந்திருக்கோம், நாங்க போடலனா கூட கண்டிப்பா வேற யாருக்கு எல்லாம் அவன் சாவதான் போறான் அப்படின்ற மாதிரி அந்த கேங் சொல்ல, இதை கேட்டது அந்த போலீஸ் ஆபீசர் அதிர்ந்து போய் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, டேய் வடக்கன்ஸ் கூட என்னடா பிரச்சனை இழுத்து விட்டீங்க, ஒரு பெரிய மாஃபியா உன் போட்டோ வச்சு உன்னை போடணும்னு சுத்திட்டு இருக்காங்க, அப்படி என்ன பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரியல, யானையை தேடி போறேன்னு உயிரை விடாம ஒழுங்கா வீடு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் அட்வைஸ் கொடுக்க, யானை எல்லாம் நான் எங்கேயும் போக முடியாது சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிடிவாதமா இருக்க, சரி ஓகே உனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அவர் தான், அவரால் மட்டும்தான் இந்த கூலிப்படையின் கிட்ட இருந்து உயிரை காப்பாற்ற முடியும், ஸோ தயவு செஞ்சு அவரை போய் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை இந்த போலீஸ் ஆபீசர் அனுப்பி விட, அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நம்ம ஹீரோ போயிருக்கான். அது வேற யாரும் இல்ல, ரமணா வாகிய கேப்டன் விஜயகாந்த். இந்த படத்துல ரமணா கேரக்டர்லயே ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. எஸ் ஏஐ வச்சுதான் இந்த கேரக்டரே இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அவரை போயிட்டு நம்ம ஹீரோ சந்திச்சதுமே, ப்ரொஃபசர் ரமணா ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், அந்த ஒரு ஃபோன் கால்லே நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணி வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ரீயா யானையை தேட கிளம்புறாரு. இப்ப ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு யானை தப்பிச்சு ஓடினதா சொன்ன அந்த காட்டு பகுதிக்கு தான் போயிட்டு இருக்கான். அந்த காட்டுக்குள்ள பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பழங்குடியின கூட்டத்துக்கு ஒரு தலைவரா சாமியாரா முனிஷ்காந்த் இருக்காரு. அவருடைய கனவுல அப்பப்போ ஒரு யானை வந்து அவங்கள காப்பாத்துற மாதிரி அவர் கனவு காணுவார். காரணம் என்னன்னா அந்த காட்டிலே இன்னொரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் மாக்காளிய வணங்கிட்டு மிருகங்களை பலி கொடுத்துக்கிட்டு இந்த பழங்குடியின மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணுன்றதுக்காக பயன்படுத்துற விதமா அப்பப்போ ஒருத்தவங்களை புடிச்சிட்டு போயிட்டு தூக்கல போறது, இந்த மாதிரி கொடூரமான வேலைகள்லாம் அதே காட்டுக்குள்ள இருக்க இன்னொரு கேங் பண்ணிட்டு இருக்கு. அந்த கேங் கிட்ட இருந்து இவங்க இனத்தை எப்படா காப்பாத்துறதுன்ற மாதிரி முனிஷ்காந்த் பயந்துகிட்டே இருப்பாரு. அப்பப்போ அவருடைய கனவுல ஒரு யானை வந்து இவங்களை காப்பாத்துற மாதிரி இவர் கனவு காணுவாரு. அந்த கனவை பத்தி தன்னுடைய பொண்ணு கையிலும் சொல்லியிருப்பாரு. அடுத்த நாள் காலையிலேயே இவங்க பொண்ணு தண்ணி பிடிக்கிறதுக்காக ஆத்து பக்கமா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அதே காட்டுக்குள்ள இந்த மிருகங்களை பலி கொடுக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சரான அந்த கேங் இருக்குல்ல, அந்த கேங்கோட லீடரா திலகன் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு யானைய வண்டியில் ஏத்திட்டு போறத முனிஷ்காந்தோடைய பொண்ணு பாத்துறாங்க. அவங்க பார்த்த அந்த விஷயத்த நேரா தான் அப்பா கிட்ட வந்து, அப்பா ராத்திரினா உங்க கனவுல ஒரு யானை வந்து நம்மளை காப்பாத்துற மாதிரி நீங்க கனவு காணுவீங்கல்ல, அந்த யானைய கொடூரமான அந்த திலகன் வண்டியில ஏத்திட்டு போறத நான் பார்த்தேன், கண்டிப்பா அந்த யானையை அவனுக்கு ஏதோ பண்ண போறானுங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த காட்டுக்குள்ள யானையை தேடி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு தான் போயிருக்கான். நேரா போயிட்டு முனிஷ்காந்த் கிட்ட இவன் யானையோட போட்டோவை காமிச்சு, இவன் தான் என்னுடைய யானை மணியன், இந்த காட்டு பக்கம் தான் வந்ததா சொல்றாங்க, இந்த யானையை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, முனிஷ்காந்த் ஒரு செகண்ட் அப்படியே பயந்துட்டே, இல்லப்பா நாங்க யானையெல்லாம் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிறாரு. பக்கத்துலயே இருக்க அவங்க பொண்ணு, அப்பா அந்த யானையை தான் நான் பார்த்தேன், நீங்க ஏன் பார்க்கலன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏமா அந்த திலகனோட ஆளுங்களை பத்தியும் தெரிஞ்சுமா நீ, அவனுக்கு கூட்டிட்டு போன யானையை பத்தி நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயம் மட்டும் அந்த கேங்கு தெரிஞ்சு நம்மளை கொன்னே விடுவானுங்க, ஸோ இதெல்லாம் தலையிடாத அப்படின்ற மாதிரி முனிஷ்காந்த் அவாய்ட் பண்ணிடுறாரு. இருந்து நம்ம ஹீரோக்கு அவன் யானையோட போட்டோ முனிஷ்காந்த் கிட்ட காமிச்சதும் முனிஷ்காந்த் கண்ணில் பார்த்த அந்த பயத்தை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ஸோ கண்டிப்பா நம்ம யானை இங்கதான் இந்த காட்டில் தான் எங்கேயோ இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்க, இந்த பக்கம் முனிஷ்காந்தோடைய அந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்களே அந்த ஸ்பாட்க்கு கொடூரமான அரக்கு கூட்டமான இந்த திலகன் இருக்கான அவன் ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு இந்த பழங்குடியின மக்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே தூக்குல தொங்க விட்டுட்டு இருக்கான்.
உள்ள துடிக்க அந்த பொண்ணு கதறிட்டு இருக்கும்போது சட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய கதறல் சத்தம் கேட்கல. என்னடான்னு பார்த்தா எஸ் ஸ்பாட்ல நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை காப்பாத்தி இறக்கி விட்டுட்டு மனசாட்சி இல்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த திலகனையும் அவன் ஆளுங்களையும் சும்மா மதம் பிடிச்ச யானை மாதிரி போட்டு பொழந்து அடிச்சு விரட்டி விட்டுறான். அப்படியே அவங்களை அடிச்சு விட்டதும் பழங்குடியின மக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அடைக்கலை கொடுக்குறாங்க. அதுலயும் குறிப்பா முனிஷ்காந்தோடைய பொண்ணு வந்து நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்து அந்த பொண்ணுடைய உயிரை காப்பாத்தினீங்க. ஆனா நீங்க யானையை தேடிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள சுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களை அவங்க காணாப்பணம் ஆக்கிடுவானுங்க. ஏன்னா நீங்க அடிச்சு அனுப்பின அந்த திலகன் அவன் ஒரு அரக்கன்னா அவன் அப்பா ஒருத்தருக்கான். அவன் அரக்கனுக்கெல்லாம் அரக்கன். அவனுடைய பேர் பத்ரா. இருக்கிறதுலே கொடூரமானவனே அவன் தான் அப்படின்னு மாதிரி இப்பதாங்க இந்த படத்தோடைய மெயின் வில்லன். அவன் வேற யாரும் இல்ல, கேஜிஎஃப் படத்துல வில்லனா வந்தால அந்த ஆள் தான். அந்த ஆள் அந்த காட்டுக்குள்ள மாகாளின்ற ஒரு காளியை வேண்டிக்கிட்டு வெளியே வந்து பெரிய பெரிய பணக்காரங்களாம் அவனுங்களுடைய மூட நம்பிக்கையை பயன்படுத்தி மிருகங்களை இந்த மாகாளிக்கு பலி கொடுத்தா நீங்க கேட்டதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி மிருகங்களை பலி கொடுத்துட்டு கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பழங்குடியின மக்களுடைய மாடுகளெல்லாம் கொண்டு போயிட்டு பல முறை பலி கொடுத்துருக்கான். இப்படி ஒரு கொடூரமானவன் தான் இந்த பத்ரா. ஹீரோவுடைய யானையும் இவனு தான் பலி கொடுக்கறதுக்காக பிடிச்சி வச்சிருக்கானுங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் அவனுங்க இந்த காட்டுல எங்க இருக்கானுங்க, நான் போயிட்டு என் மணியை காப்பாத்தி கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கேட்க, எங்களை மன்னிச்சிருப்பா, நாங்க யாரும் அவன் இருக்க இடத்துக்கு வர மாட்டோம். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு கொடூரமானவன்ற மாதிரி ஊருக்காரங்க எல்லாரும் பயப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம முனிஷ்காந்தோடைய பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு மட்டும் தைரியமா முன் வந்து வாங்க அவனுங்க இருக்கக்கூடிய இடத்த நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போறாங்க. அப்படியே ராத்திரி ஆயிடுது. இந்த பக்கம் இந்த பத்ராவுடைய ஆட்களும் இன்னைக்கு நைட் ஒரு பெரிய பணக்காரனுக்காக 2 யானையை பலி கொடுக்க போறானுங்க. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோவுடைய மணியன். அந்த பலி கொடுக்குற சடங்குக்கான எல்லா விஷயங்களையும் அந்த பத்ரான்ற கொடூரமான வில்லன் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ அவனுங்க பலி கொடுக்கறதுக்காக வச்சிருக்கக்கூடிய 2 யானையில ஒரு யானை பயங்கரமா கத்துது. அந்த கத்துற சத்தம் அந்த கூட்டத்தை நெருங்கி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் கேக்குது. உடனே நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இப்ப கத்துற அந்த யானை சாதாரண யானை கிடையாது, அது ஒரு சென யானை. எஸ், அது வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி யானை இருக்கு. இப்ப இது கத்து காட்டுக்குள்ள இருக்க மொத்த யானையும் அலர்ட் பண்ணிருக்கும். ஒரு சேனை யானை இப்படி கத்துச்சனா கண்டிப்பா மத்த யானை எல்லாம் சேர்ந்து அதுக்கு உதவி பண்ண வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே எஸ் நம்ம ஹீரோ கெஸ் பண்ணபடியே அந்த காட்டுக்குள்ள இருக்க மொத்த யானையும் கிளம்பி வேகமா வர அதுல ஒரு யானை மேல ஜம்ப் பண்ணி ஒரு பெரும் யானை படையோட நம்ம ஹீரோ இப்போ அந்த வில்லனுடைய இடத்துக்குள்ள போறான். அப்படி அந்த ஸ்பாட்டுக்குள்ள போயிட்டு மொத்த காட்டையும் தான் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்க அந்த பத்ராவுடைய பயண திலகனையும் போட்டு பொழந்து கடைசியா இவனுங்க எப்படி அந்த காளிக்கு மிருகங்களை பலி கொடுப்பானுங்களோ அதே மாதிரி அவனுங்க 2 பேரையும் பழங்குடியின மக்கள் கையாலேயே பலி கொடுக்க வச்சிடறானுங்க. இப்படி அந்த மோசமான அரக்கணுங்களை அழிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கடைசியா தன்னுடைய மணினை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ஒரு பக்கம் அந்த பழங்குடியின மக்கள் இத்தனை வருஷமா இந்த 2 அரக்கணுங்களால கஷ்டப்பட்டது எல்லாமே ஹீரோவுடைய யானையான மணியின் மூலியமா சால்வ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் கடைசியா அவனுடைய பிரதர் மாதிரி பார்த்துக்கிட்ட மணியன் அவனுக்கே திரும்ப கிடைக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ அவன் யானையை கூட்டிட்டு தான் குடும்பத்துக்கிட்டே வந்து சேர அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படைத்தலைவன் படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பாய்.